இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி என் புருஷன் பேரை கெடுத்து விடணும். அதுக்கு தானே வந்திருக்கீங்க. சித்தி, எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா தான் பேசுங்களேன். அப்பதான் நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியும். நீ ஏன் வந்திருக்கேன்னு தான் நானே சொல்லிட்டேனே. அப்புறம் நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு என்ன இருக்கு? முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. ஏய் கல்யாணி, என்னடி பேசிட்டு இருக்க? யார வெளியே போக சொல்ற? ஏங்க, இவங்கள நாம கூப்பிடவே இல்லங்க. அப்புறம் எதுக்குங்க வந்திருக்காங்க? ஏய் வாயை மூடு. இல்லங்க, இவங்க பிரச்சனை பண்ணனும்னே. வாயை மூடுன்னு சொல்றேன்ல. நீ முதல்ல உள்ள போ. ஏய் உன்னை போன்னு சொல்றேன்ல, போடி உள்ள. ஆமா, நல்லது சொன்னா உங்களுக்கு என்னைக்குமே புரியாது. போ. உனக்கு தனியா சொல்றமா? போட. காரு பின்னாடி தான் இருக்கு. என் மாமாவும் அங்கதான் இருக்காரு. சரி. கரிகாலம் கண்ணுல மட்டும் படாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. ஓகேவா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புடிங்க. அட, நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா சார். கையில என்ன பேக்? இதுல பேக்ல என்ன பணம் இருக்கா? மூணு மணிக்கு மேல பணத்தை பேங்க்ல போட முடியாது. இப்பவே பேங்க்குக்கு போய் பணத்தை கட்ட போறீங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி சரி. அப்புறம் உங்க எல்லாரையும் என் அண்ணன் பையன் கரிகாலம் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன். வாங்க, உங்களை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஐயா, பேங்க்ல பணம் போடுற வேலை லேட் ஆயிட போகுது. அப்புறமா அறிமுகப்படுத்திக்கலாமே. இல்லம்மா, பேங்க் தான் 3 மணி வரைக்கும் இருக்குமே. ஒரு 2 நிமிஷம் தான், வந்துட்டு போங்க. வாங்க. வாங்க போலாம். இப்போ என்னமா பண்றது? நான் பாத்துக்கிறேன். வாங்க. வாங்க சார். வாங்க. ஹலோ, சொல்லு வானதி. ஹலோ. ஹலோ வானதி. ஹலோ மாமா. நீ பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, கேக்குதா? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. ஹலோ. இங்க சிக்னல் கிடைக்கலனா வெளியில போய் பேசு. சரி. ஹலோ வானதி, கேக்குதா? மாமா. ஹலோ மாமா. வாங்க. கரிகாலம் இப்பதான் வந்தா, எங்க போனான்னு தெரியலையே. சார், பேங்க்குக்கு போனோம், லேட் ஆயிடுச்சு சார். சார் சார் 2 நிமிஷம் சார். அவனை பார்த்துட்டு மட்டும் போயிடுங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பான். கரிகாலா. ஹலோ மாமா. ஹலோ வானதி, கேக்குதா உனக்கு? கேக்குது மாமா. என்ன விஷயம் சொல்லு. ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? மாமா, நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த சிட் ஃபண்ட் ஆளுங்க தப்பான ஆளுங்க தான். போலீஸ்காரங்க அங்க வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆயிடும் மாமா. ஒருவேளை அவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா அப்புறம் இந்த பழி பூரா சின்ன மாமா மேலதான் விழும். அதெல்லாம் நம்ம ஊர் ஆளுங்க பணம் மாமா. அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடாம எப்படியாவது நீங்க அவங்களை பிடிச்சிருங்க. சார், லேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சார். யோ, இந்த பேக் எடுத்து தப்பிச்சு ஓடிடு. வேற வழி இல்ல. ஐயோ, பேக் பிடிக்கிட்டு ஓடுறாங்க. பத்து 15 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். சார், எழுதிட்டு போங்க சார். நந்தினி, இவனுங்களை தான் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். இப்போ எல்லாரும் என்ன நம்பி தானே பணம் கட்டினாங்க. அவங்க எல்லாம் இப்போ வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? ஏங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் கரிகாலனும் நந்தினியும் அவங்கள துரத்திட்டு போயிருக்காங்கல்ல. கண்டிப்பா அவங்கள பிடிச்சிருவாங்க. ஏய், பிடிக்காம போயிட்டா நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அக்கா அக்கா அக்கா, என்னடா என்ன ஆச்சு? அக்கா, கம்பெனிக்காரங்க பணத்தை எடுத்து ஓடின விஷயம் ஊரு பூரா தெரிஞ்சு போச்சு. ஐயோ, ஊரு எங்க தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க முன்னாடி நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. உன்னை நம்பிதானே பணம் போட்டோன்னு என்னதானே கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்றது?
பணம் திருப்பி கிடைச்சிரும்னு சொல்லுவோங்க. பணத்தை கட்டின எல்லாருமே பணத்தை பறி கொடுத்துட்டோன்னு புலம்பிக்கிட்டே இங்க வருவாங்க. நம்ம பேசுறத கேட்கறதுக்கெல்லாம் யாரும் தயாரா இருக்க மாட்டாங்கக்கா. ஊர்க்காரங்க இங்க வந்தா நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. நீங்க என்னடா சந்தோஷமா இருக்கீங்க? நம்மள என்ன செய்ய போறாங்க? குணசேகரன் தானே உங்க பணத்துக்கு நான் கேரண்டின்னு எல்லார்கிட்டயும் சொன்னாரு. ஆமா, அந்த ஆளுதான் தோலை உரிச்சு தொங்க விட போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அப்பன் குடும்பத்தோட மானமே சந்தி சிரிக்க போகுது. ஊரு முன்னாடி எங்க அப்பன் குடும்பமே அவமானப்பட்டு நிக்கும். அத பார்த்து நான் சந்தோஷப்படதான் போறேன். ஒருவேளை சிட்ஃபண்ட் காரங்க நந்தினி கரிகாலம் கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க நம்ம பேரை தான் சொல்லுவாங்க. அப்ப மாட்ட போறது நாம தான். நம்மளதான் தோலை உரிச்சு தொங்க விட போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்? சிட்ஃபண்ட் காரனுங்க மகா கேடிங்க. அவனுங்க தப்பிக்கிறதுக்காக அதுங்க ரெண்டையும் கொன்னு போட்டாவது தப்பிச்சிருவானுங்க. அவங்க எல்லாரும் என்னதானே பார்க்க வந்திருக்காங்க. நான் இப்ப வெளியே போலன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். அவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சுதாங்க வந்திருக்காங்க. அவங்க கட்டின பணம் எங்கன்னு கேட்டா உங்களால என்னங்க பதில் சொல்ல முடியும்? நான் பண்ண தப்புனாலதான் இப்படி நடந்திருக்கு. அதுக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும். நான் போறேன். ஏங்க, சொன்னா கேளுங்க, நில்லுங்க. ஆமா மாமா, போகாதீங்க மாமா. அவங்கதான் வெளியே போக வேண்டாம்னு சொல்றாங்கல்லங்கய்யா. போகாதீங்க ஐயா. அங்கிள் வேண்டாம் அங்கிள், போகாதீங்க. ஏங்க, மாமா, சொன்னா கேளுங்க. மாமா போகாதீங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ரொம்ப வருஷமா சேர்த்து வச்ச பணங்கய்யா. அந்த பணம் போயிடுச்சுன்னா என் பொண்ணு கல்யாணத்தை நான் எப்படி நடத்துவையா? என்னடா இது? ஐய முள்ளு புதரா கிடக்குது. என்ன போறதுக்கு பாதையே காணும். முள்ளு போதரா இருக்கு. இவன் வேற வந்துட்டான். ஐயோ, அந்த கரிகாலம் பைக் நிறுத்திட்டு கார் கிட்ட வர்றானே. வேற வழியில அடிச்சு தூக்குப்பா. யோ சும்மாரியா, நீ பாட்டுக்கு அசால்ட்டா அடிச்சு தூக்குங்கிற. பின்னால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யாரையா பாக்குறது? அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப நாங்க தப்பிச்சு போனோம். அடிச்சு தூக்கு. அதெல்லாம் முடியாதியா. யோ அடிச்சு தூக்கியா? பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கயா. வழி இல்ல, பின்னால போ சீக்கிரம். நந்தினி இந்த பக்கம் வா. ஏய், ஏய்.